ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி எடுத்த வீடியோ தான். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விடிகாலம் 5 மணிக்கு போட ஆரம்பித்தேன். காலைல 7 மணிக்கு தாங்க முடித்தேன். கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாட்டு தத்துவமாக வரைகிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தலைவர் தான் ஹெட்டு. ஏன்னா அவருக்கு தான் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறோம். நம்ம மாட்டை எங்கள் ஹஸ்பண்ட் கழுவ ஆரம்பிச்சிட்டாரு. மாடு கண்ணுட்டியெல்லாம் கழுவி பொட்டு வச்சு அந்த வேலையெல்லாம் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு வந்ததுனால நான் சமையல் வேலை ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டேன். பார்த்து முடிச்சுட்டு லஞ்செல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4:00 மேலே குளிச்சுட்டு பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சு. பொங்கல் வெளியிலவே வச்சாச்சு. வெளியில் வச்சுட்டு படையல் போடும்போது ஒரு 7 மணி போல் அந்த மாதிரி ஆயிடுச்சு. படையல் இவங்க தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்க எல்லோரும் தான் நாத்தனார் ஃபேமிலி, அண்ணன் ஃபேமிலி, அண்ணன் அவரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி, ப்ளஸ் பக்கத்து வீட்டு அண்ணாவோட ஃபேமிலி எல்லோரும் இருக்கோம். மாமியார் எல்லோரும் இருக்கோம். எனக்கு எப்போவுமே வந்துட்டு எந்த ஒரு விசேஷனாலும் எல்லோரும் கும்பலாக இருந்து கொண்டாடினா தான் பிடிக்கும். ஏன்னா நம்ம தனியாக ஒரு வேலையை செஞ்சோன்னா அது ஒரு விசேஷமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு இதுவாக இருக்கட்டும், அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதே ஒரு மொத்தமாக ஒரு 10 பேர் 15 பேர் இந்த மாதிரி இருந்து நம்ம குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடணும் அப்படின்னா அந்த வைபே தனியாக இருக்கும். நான் அந்த மாதிரி தான் பொங்கல் சூப்பராக போச்சு. மாட்டுக்கு எல்லாம் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டு நம்ம தலைவருக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்ட போனோம். அவர் எப்படி சாப்பிட்றாருன்னு மட்டும் பாருங்கள். என்னையும் விட்டால் என் கையும் சேர்த்து சாப்பிட்ரும் போல இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, நல்லா சாப்பிட்ருச்சு. இப்போ எனக்கு இப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபைட். பரவாயில்லப்பா, மாடு வந்துட்டு நல்லா சாப்பிடுதுப்பா பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அதுக்கப்புறம் மாமனாருக்கு வந்து ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா வீட்டு தெய்வம் கும்பிடணும்னு சொன்னாங்க மாமியார். அதனால் அவருக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். ஏன்னா புது வீடு கட்டினோம். புது வீடு கட்டிட்டு சரி ஒரு தடவை ஃபஸ்ட்டு தடவை சாமி கும்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க மாமியார். அதனால் சாமி கும்பிட்டோம். இப்படி தான் எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் போச்சு. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இயருக்கு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் 3 பேர்த்தோட புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேம் சாரீ எடுத்தோம். டாட்டா, பாய் பாய்.